எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மகிழ்ந்தார்கள் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று 27/2/2026. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. மேற்கு திசை சூலம். இன்று புதிய விஷயத்துக்காண்டி போறவங்க வந்து மேற்கு திசையா இருந்தா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போறது சிறப்பு. இன்றைய திதி ஏகாதசி திதி. நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் காலை 11 மணி 5 நிமிடம் வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம். கர்ணம் வணிசை கர்ணம் காலை 11 மணி 22 நிமிடம் வரை, பின்பு பத்திரை கர்ணம். சந்திராஷ்டமம் அனுச நட்சத்திரம் காலை 11 மணி 5 நிமிடம் வரை, பின்பு கேட்டை நட்சத்திரம். விருச்சக ராசிக்கு கிரக நிலவரங்கள். மிதுன ராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம ஜோதிட குறிப்புல யோகங்களை பத்தி ஒரு 2-3 நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய யோகம் வந்து சரஸ்வதி யோகம் அப்படிங்கிற அமைப்பு. சரஸ்வதினாவே படிப்புக்கு காரக கிரகம். அப்போ ஒருத்தர் வந்து நல்லா படிக்கிறாங்க, எல்லாத்துலயுமே படிச்சது ஞாபகம் வச்சுக்கிறது, பெரிய பெரிய லெவல்ல படிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பேங்க் சம்பந்தப்பட்டது, அதுல வந்து சிஏ படிக்கிறதுக்கு, வக்கீல்னா அதுக்கு தகுந்த மாதிரி சட்டம் நுணுக்கங்கள் அதிகமாக நினைச்சுக்கிறது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோயில்ல வந்து அர்ச்சகராகிறதுக்கு வந்து ஏகப்பட்ட சான்ஸ்கிரிட் மந்திரங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி எந்த துறை இருந்தாலும் அதுல வந்து அதிகப்படியான நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு இந்த சரஸ்வதி யோகம்ங்கிறது உண்டு. இன்னைக்கு கல்விக்கு நம்ம கல்வியில படிக்கிறவங்களுக்கும் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி யோகம் இருந்துச்சுனாவே நிச்சயமாக உங்க குழந்தைய நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? இந்த யோகம் எப்படி இருக்கும் ஜாதகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதியும் குரு பகவானும் மற்றும் சனி பகவானும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு திரிகோணத்துல வந்து இருக்க வேண்டும். அதாவது 1-5-9 வந்து இருக்கணும். இதுதான் கான்செப்ட். அந்த 3 பேரும் வலிமையுடனும் இருக்கணும். ஓகேங்களா? லக்னமும் வலிமையோட இருக்கணும், குருவும் வலிமையோட இருக்கணும், சனி பகவானும் வலிமையோட இருந்துச்சுன்னா இந்த சரஸ்வதி யோகம் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில எல்லா விதமான படிப்பு நாலேஜையும் வந்து கத்துக்குவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும். இப்ப லக்னம் அப்படிங்கிறது வந்து மிதுன லக்னம் நம்ம எடுத்துக்கலாம். மிதுன லக்னத்தோட அதிபதிங்கிறது புதன் பகவான். ஓகேங்களா? இப்ப இந்த புதன் வந்து ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கு திரிகோணம் அப்படிங்கிறது தனுசு வீடு 5ஆம் இடம். சிம்மத்துல இருந்து எண்ணீங்கன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு 5ஆம் இடம். இங்க வந்து குரு இருக்கலாம். அதற்கு 5ஆம் இடமான மேசத்துல சனி பகவான் இருக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து மேசத்துல வந்து சனி பகவான் வந்து நீசத்துல வந்து இருப்பாங்க. அப்ப அது வந்து அந்த சரஸ்வதி யோகத்துல ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கம்மியா வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ 3 கிரகமும் வலிமையோட இருக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு திரிகோணம் 1-5-9 இருந்துச்சுன்னா அதுக்கு சரஸ்வதி யோகம் என்று பெயர். ஒரு டைம் புக் எடுத்து இப்படி பெரட்டினாவே அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாக வந்துவிடும். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கரை வந்து பயன்படுத்தி உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான ராஜநிலையோட எண்ணெய் மணிக்கட்டில் தான் எழுதணும். இங்க எழுதும் போது உங்களோட கோரிக்கை நினைச்சிட்டு எழுதுங்க. 90 நாளுக்குள்ளார அதிகபட்சம் உங்களோட கோரிக்கை வந்து நிச்சயமாக நடக்கும். முழு நம்பிக்கையோட பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு தான் எழுத வேண்டும். மேச ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 42. ரிஷப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 45.
மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 88. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14. இதுவே அனைத்தும் காமனான பலன் தான். உங்க ஜாதத்துக்கு உண்டான ராஜநிலையோட எண் அதிர்ஷ்ட எண் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக பணம் கட்டி தான் வாங்கிக்கணும். இந்த நாள் இன்ன நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.